ஜாதகத்தில் ராகு சரியில்லை, அதனால் குடிக்கத்தான் செய்வான். ஆனாலும் அவனை நான் குடிக்காமல் நிப்பாட்டி வெட்டியாக்கி தந்துடுறேன். புரியுதா? இப்போ நிறைய பணங்களை வீட்டில் காணாமல் போகுது. இதெல்லாம் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் மாற்றி தரேன், காலில் வந்துட்டு வா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். வாங்க வரலாம்னே. 30 நாட்கள் வர குடிப்பான், அதுக்கு அடுத்து குடிக்க மாட்டான். அதுக்கு அடுத்து அவனுக்கு வாழ்க்கையை பற்றி பேசி தெளிவான முடிவெடுத்து வெற்றியாக்கி தருகிறேன். இந்தா கடன்லாம் தீர்ந்துடும், சந்தோஷமா போயிட்டு வா. அதே நாகர்கோவில் எல்லை. ஆமாம், உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? என்ன உங்களுக்கு யாருக்கு ஆரோக்கியம்? கால் வந்துட்டு வா, கால். என் ராஜா ஆத்திக்கு உடல்நிலை சரியில்லை ஐயா, என் மனநிலையும் சரியில்லை ஐயா. பேயின்னு சொல்லவா, பிசாசுன்னு சொல்லவா, நாயின்னு சொல்லவா? இன்னொரு கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் தான் நடந்துருச்சுமா. வேறு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி எந்திக்க வாழ வச்சு தந்துடுறேன். இல்லைம்மா, மெல்ல மெல்ல சரியாகி நீட்டை வச்சு தரேன், வெற்றியாக்கி தந்துடுறேன். இல்லை அப்படி குணமாயிடுவான். போ. கர்பசாமிக்கு கர்பசாமி என் பொண்ணு அதை மாதிரி மிக்சிங் மியூசிக் பண்ண தெரிஞ்சாட்டா சினிமாக்குள்ளே போக முடியும்டா. நீ படிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டு. உன்னை சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டராக உன்னை ஆக்கி விட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வெற்றி மாலை கொடுப்பா. பிள்ளைக்கு உற்சாகமாக செயல்படட்டும், நல்லா இருக்கட்டும். கல்யாணம் முடிக்கணும்லாடா. மெட்ராஸுக்கு போய் கல்யாணம் முடிச்சுக்கலாமா? அம்மைக்கு பிடிக்காது அந்த பொண்ணு. அப்படியே புரியாமல் பேசிட்டியே. கர்பசாமிக்கு விளையாட்டா நினைக்கியா மாலை விடுறத? இந்தா வெற்றி அடைந்து புகழோடு இருப்பாய். நிறைந்த செல்வம் கிடைக்கும், ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மியூசிக் டைரக்டரா தம்பி, நல்லா இருக்கு. இந்த கனியை கொண்டு போய் தொழில் வளமாக இருக்கும், கடன் தீரும். போ. இப்போதைக்கு வேண்டாம், 3 மாதம் வச்சுக்கோ. சரி தம்பிங்க வா, இந்த மாலை எது திரும்ப சொல்லி கொடுப்பான், அதை தெரிஞ்சுக்காப்பா. நீ போயிட்டாப்பா. தேனி எல்லை விவசாய இடத்தை பற்றி யாரோ கேள்வி கேட்கிறார்களே, என்ன விஷயம்? அண்ணா வாங்கினே, என்ன விவசாய இடம் இருக்கானே, என்ன விஷயம்னு அதில்? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து பேசுவோம். உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். இடத்துக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக தேவையில்லாத போட்டியால், மனப்பான்மையால், வார்த்தைகளும் மனக்குழப்பங்களும் செய்து இப்பொழுது வழக்கில் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்னைய பார்க்க வந்திருக்கேன். ஆனால் உன்னைய போட்டு தள்ளணும்னு ஒரு குரூப்பு காத்திருந்துக்கிட்டு இருக்கு, தெரியுமா உனக்கு? அதில் ஆபத்தில்லாமல் உன்னைய காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வரலாம். டேய், இதெல்லாம் டெலிட்டட். எஸ், வேற என்னப்பா வேணும்? இந்தோ புரட்டாசி மாதத்துக்குள்ளே விலையாகும், கோர்ட்டில் வெற்றியும் உன் பக்கம் தீர்ப்பாகும். பக்கத்தில் வா மகளே, செல்வ சிறப்போடு இருப்ப, ஆயுள் பாக்கியமாக வாழ வைக்கிறேன். நல்லா இருங்க. கொண்டா காக்கோ. 3 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பிள்ளை சுய நினைவோடு, அறிவுணர்வோடு செயல்படும். இதற்கு சிறிய மருத்துவங்களும் பிரார்த்தனைகளும் தேவை. வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவசியம் இல்லை. 3 ஆண்டுகள் வரை நீங்கள் கொஞ்சம் பாடுபடணும். நல்ல பிள்ளையாக்கி தெளிவான வாழ்க்கையை உணர்த்தி தந்துடலாம். கால் வந்துட்டு வரலாம். சொத்து சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாடா, என்னடா சொத்து உனக்கு?
இந்தாப்பா சரியாக்கி தரேன், வெற்றி ஆகும். வா பக்கத்தில். 3 ஆண்டுகள் கொஞ்சம் பாடுபட்டு பிள்ளைய நல்லாக்கி தரேன், வெற்றி அடைவோம். தெளிவாக இருங்க, சந்தோஷம். என்னடா தம்பி சொத்து சந்தோஷத்தையும் தரமாட்டுக்காங்களா? கால் வந்துட்டு வாங்க. போங்க, நீங்கள் போங்க, உட்காந்துக்கலாம். உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன், சொல்லமாட சாமி பக்கத்தில் வாரார், இசக்கி அம்மா கூட வாரான், பார்வதி பகவதியும் பக்கத்தில் இருக்கான், ஈஸ்வரனின் திருநாமமும் சேர்ந்துருக்கு. இப்போ ஓராண்டு காலமாக புதிய மனை ஆரம்பிக்கணும்னு சொல்லி முயற்சியும் எண்ணங்களும் உள்ளத்தில் இதுவரை நடக்கலை. இந்த தடசத்துக்கு எதுவும் காரணம் உண்டுமா அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்படி எந்த தீவினைகளும் நடக்கலை, புரியுதா? ஆனால் உங்கள் குடும்ப சொத்து சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் தெளிவான முடிவை எடுத்து சொல்லாமல் மூடி மூடி மறைத்து உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தெளிவை விடையை இந்த வருஷம் உங்களுக்கு வாங்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. வாப்பா வா, இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. வேறு என்ன வேணும்? யாருக்கு? உங்கள் அப்பாக்கா? உங்கள் கூட்டு வர வேண்டியதானே? கால் வந்துட்டுவாமா, எந்திமா, எந்திங்க, எந்திக்கா, எந்திக்கா, எந்தி கால் வந்து கும்பிட்டுவா. வரலாம். இந்தா 3 முறை என்னை வந்து பாரு, எல்லாம் தெளிவாயிருவேன் குடும்பத்தோட. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இந்த கனியை சாப்பிட்டுக்காடா, அன்ன ஆகாரம் எடுக்கும். பாட்டி வா, கால் வந்துட்டு வா. துண்டு எடுத்து கொடுங்க, கவனமாக கொண்டு வா. இன்னும் அதையும் காணன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. வரட்டும், வயசாகிடுதா, எப்படியும் ஒரு 80 வயசு இருக்கும். பாட்டியை கீழே இழுத்து போட்டுறாங்க. அண்ணாச்சி உட்காருங்க. ஏக்கா என்ன வேணும்? உடல்நிலை ஆரோக்கியம் வேணும். ரத்தம் ஓட்டமெல்லாம் நின்று போச்சு, உடம்பு குறைஞ்சிடுது, வயசாகிடலாம், இயற்கை இதெல்லாம். ஆமாம், கண்ண மூடு. இனி அரிப்பு இருக்காது, நடுக்கம் இருக்காது, எல்லாம் வெற்றி ஆகிடும். போ, செய்வன கோளாறு இல்லை, வீணாக குழம்ப வேண்டாம், சரியா? இந்தாப்பா பணம் கிடைக்கும், சந்தோஷம். மெல்ல கை கொடுத்து எதுப்பா. நாறு கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லைக்குள்ள ஆனந்தமான அம்மன் தெய்வம் உன் குடும்பத்துக்குள்ளே வருது. தொழிலை பற்றி மன வருத்தமும் பிள்ளையை பற்றிய உள்ள குழப்பமும் உனக்கு இருக்குடா. இது ரெண்டையும் தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டு ஜெயிச்சாரன். நல்லா இருக்கு மகனே. வேற என்ன வேணும்? அடிச்சு வந்துட்டேன், போ. அரக்கோணம் அடுத்து பேச. அரக்கோணம் கால் வந்துட்டு வா. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொண்டு பாடி வந்து. என்னம்மா அவங்க வீட்டுக்கு போகிறவள்ள பிள்ளையார் வராரா? அதானே, அவருடைய ஆசி பெற்ற ஒரு வீடு தான். என்ன வேணும் உனக்கு? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா விநாயகர் இருக்கார், சரணன். இப்போ 1.25 ஆண்டுகளாக உங்கள் தொழில் நஷ்டத்தில் ஓடும். போட்ட முதல்ல எடுக்க முடியாது, கடன் கொண்டு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வா.
தொண்டையில் பிரச்சனை இருக்கு, என்னன்னு கேட்டுருவோம். போயிட்டு வா. இந்தா கடையில் வருமானத்தை வர வைக்கிறேன், கட்டுகளை நீக்கியாச்சு, செம்மையாக இருந்துக்கலாம். நோய் இல்லை, பிணி இல்லை, பெருமை இல்லை. புதுக்கோட்டையிலிருந்து கேரளாவுக்கு பிழைக்க சென்றவள் பெண்மணின்னு சொல்லுது. புரியலையே. எந்த புதுக்கோட்டை? நீ நாகமலை புதுக்கோட்டையா, தூத்துக்குடி புதுக்கோட்டையா? பெண்மணியை கூப்பிட்டுருக்கேன், நில், நீ வா, கால் உண்டு போயிடாத. தப்பு பாடி. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா, உலகம் இதுதானா. என்ன வேணும்? இந்தா பணம் தான் வேணும் உனக்கு. இதே இடத்துல நீ வேலை பார்ப்ப, யாராலும் உன்னை விரட்ட முடியாது. அதே மாதிரி சொந்தமாக வீடுக்கும் உனக்கு வழிவகுத்து தரேன், கடனையும் செய்து தரேன். நல்லா வெற்றி. வாப்பா, கால் வந்துட்டு வா. பெண் என்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார். இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. கேரளாவில் என்னென்ன வேலை பார்க்க? அதான் ஒவ்வொன்றா பிடிச்சி எடுக்கிய. இன்னொரு தான் கால் வந்துட்டு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், கடன் தான் குவிஞ்சிருக்கு, வெற்றி இல்லை. போட்ட பொருள்லாம் விலையாகாத வேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கடன் படாமல் காப்பாற்றி தரேன். கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் போட்டியான குழப்பம் நடக்கிறான். அந்த போட்டியை நிறுத்தி உனக்கு வியாபாரத்தை தரேன். நல்லா சந்தோஷமாக இரு மகனே, போயிட்டு வா. பாலக்காடு இந்த அறிவு இருக்கல, ரூபாய் கிலோ போட்டு போறே, என்னடா பிள்ளை நீ எல்லாம் அங்கே போய் அப்போ லாட்ரி சீட்டு, கேரளா கவர்மெண்ட் தானே இருக்க, லாட்ரி சீட்டு வா, பணம் கிடைக்கும், ஓடு. பாலக்காட்டு மாதவன் வாடே விடு. கால் வந்துட்டு வா. பாலக்காடா? எஸ். அடே, உனக்கு உடம்புல கோளாறா மனத்தில் கோளாறான்னு பார்த்தேன். உடல்லையும் கோளாறு, உன் மனத்துலையும் கோளாறு. இந்த ரெண்டையும் சரி பண்ணி உன்னை தெளிவான ஆரோக்கியமான ஆகணும். கொஞ்சம் வருமானத்தை வர வைக்கணும். போதும்ல அவனுக்கு? கால் வந்துட்டு வா. இவனு ஷெரிக்கனுடைய காரியம் கேட்குது, கேட்கோ. ஏ சிவா, 1 2 3ன்னு ஒவ்வொரு தொழிலையும் ஆள் நிறுத்து. உன் பையனுக்கு வேலை வேணுமா? இந்த வருஷத்தில் வேலை கிடைச்சிடும். உனக்கு பணமும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். போயிட்டு வா. வாப்பா, போயிட்டு வா. சந்தோஷமா இருக்கியா? ஆனந்தம். வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கா? என்ன மரம் இருக்கு? நிறைய குயிலும் பறவையுமா வருதே. கால் விட்டுவாங்க. உள்ளுக்கு ஒரு கன்னி தெய்வம் இருக்க. என்ன வேணும் உங்களுக்கு? கால் விட்டுவாங்க. உன் குடும்பத்துக்குள்ள ஒரு தேவதை வருதுடா, முன்னோர்களுடைய ஆத்மா. கழிந்த 3.25 ஆண்டுகளாக கடன்களும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் வழக்குகள் ஆகுமோ என்ற ஒரு பயமும் இருக்குது. உண்மையா? இந்த நிலைகளிலிருந்து உங்களை மீட்டி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. அதில் ஒரு பழம் கொடுத்து அனுப்புவா. அப்படியா? அதில் உனக்கு பிடித்த ஒரு பழம் எடு பார்ப்போம். யோசிக்காமல் எடுத்துட்டு வா. வாங்கப்பா. மாம்பழம் வேண்டி ஓர் இந்த கனியை போல் உன் வாழ்வு இனிக்கும், வெற்றி அடைவாய். பக்கத்தில் வா. சந்தோஷமாக பணம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு, பரிசும் கிடைச்சாச்சு. நல்லா இருங்கப்பா, வெற்றி அடை.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா காங்கேயம், அடுத்து பம்பாய், யாரெல்லாம் வந்தீங்கப்பா? காங்கேயம் பெண்ணடியாளா கூப்பிடுது. காங்கேயம் பெண்ணடியாளா வா. யார் அந்த தம்பி? உன் தம்பியா? கருவாகும் உயிர்க்கெல்லாம் மாரியம்மன் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் வெளிதாடா. ஏய் கதிந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாரி வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள். என்ன வேணும்? நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு இன்னும் 21 நாள் டைம் இருக்குது. அட்வான்ஸாக நீங்கள் வந்துட்டேன். புரியுதா? வண்டி வாகனம் சம்மந்தமான நஷ்டம் இருக்கும், பையனுடைய வாழ்வுக்கு ஒரு தெளிவு கிடைக்காத நிம்மதி குறைவு இருக்கும், உடல்நிலை சம்மந்தமான குறைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு சனி பகவானுடைய தொல்லை உங்களை பிடிச்சி ஆட்டுது. அதனால் கடன்களால் மனக்குழப்பம். எதையாவது விற்றுட்டு சிவனேன்னு அமைதியாக இருக்கலாமா அப்படின்னு தோணுது. உண்மை தானே? கால் விட்டு வா. பக்கத்தில் வரலாம். இன்னும் 21 நாள் கழித்து மீண்டும் என்னை பார்க்க வர வேண்டும். வெற்றி காப்பாற்றார். இந்தாப்பா நடக்கும். சந்தோஷமா போயிட்டோம். கர்மசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை. கால் வந்துட்டு வரலாம். பம்பாய் யாரு? பம்பாய், மும்பை. ஒரே கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்ப்பா? கண்ணை முடிக்க கொஞ்ச நேரம். இந்தா உன் கடன் தீர்ந்துடும். 6 மாத கால அவகாசம். 2 கைட்டு வாங்கியா? வெற்றி போயிட்டு வாங்க. மும்பை யாரு? பம்பாய். பைசில் 1 யாருப்பா? மும்பையிலேருந்து யார் வந்திருக்கா? பைசில் 1 ஒருத்தன் இருக்கானே, என்னாச்சு அவன்? இங்கேருந்து போயிட்டானா? பைசில் 2, பைசில் 3 வராங்க. என்ன எந்த ஊருப்பா? ஐயா எந்த ஊர்? நான் சொன்னது உனக்கு காது கேட்கலையோ? இல்லை, அவன் உத்தரவு முடிஞ்சு போச்சு. அங்கேயே நெல். அடுத்து வா போ. கர்மசாமிக்கு சேலம். நான் நடத்துகிற தொழிலில் கடன் பட்டுட்டேன், எனக்கு மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். என்ன தொழில் நான் பார்க்குறேன்? ஆமாம். இப்போ 2 வருஷமாகவே வண்டி சரியாக ஓடலையே. ஆமாம், ரொம்ப கடன்பட்டு மனவேதனையோடு இருக்கிறேன். வேறு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு பிளான் போட்டும் நடக்கலையே. லோன் போட்டுருவோமா? போட்டு தரட்டுமா? கால் வந்துட்டு வா போ. இந்தாப்பா ஒரு லோன் கிடைக்கும். தொழிலை பேணிக்கா வெற்றி உண்டு. இந்தோ விரிவுபடுத்துறதுக்கு தான் லோன் தரேன். போ, பணம் தந்துட்டேன். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. ஆம்பளை பையனை கேட்டு வந்தது யாரு? நீ? சரி, நீ நில்லு. ஆம்பளையை கேட்டு வாமல்ல. எங்கேயும் பேராத, எங்கேயும் நின்னுக்கா. உனக்கு வரலாம். என்ன வேணும் பையனுக்கு? பையனுக்கு திருமணமும் வேலையும்.
முதல்ல வேலையை தந்துடட்டுமா? அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வயது பேரும் திருமணம் ஆகிற குழப்பம் வந்துடும் நினைக்கிறியா? கொஞ்சம் கண்ண முடி உட்காருப்பா. அப்பா அப்படியா? சனி பயிற்சிக்கு பிறகு தான் உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். வெற்றி உண்டு, வேலையும் விருத்தி பண்ணி தரேன். இந்தாப்பா எல்லாம் நல்லா நடந்துடும், சந்தோஷமா இருக்கு. கால் வந்துட்டு வாடா தம்பி. பேர் உங்களுக்கு காலில் எதுவும் அடையாளம் இருக்கா? என்ன செய்யணும்? டாக்டர் கண்ண முடி. காலில் அவளுக்கு ஒரு சக்கரம் இருக்குடா தம்பி. நிச்சயமாக அவளுக்கு டாக்டர் வச்சுட்டு கிடச்சாச்சு. காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இல்லை இந்தா டாக்டர் பட்டம் வாங்கிட்டான். நல்லாரு, வெற்றி ஆகிடுது. போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? திருமலை கோவில், செங்கோட்டை தாலுகா திருமலை கோவில், செங்கோட்டை தாலுகா திருமலை கோவில். கூட பெரியவங்க யாரும் வந்திருக்காங்களே? வேறு யாரும் வந்திருக்கான்? வெளியில் போயிட்டான்ல. கண்ணாடி காலத்துக்கு காலில் வந்துட்டு வா. கண்ண மூடி உட்காரு. இரவெல்லாம் தூங்காத குறை, மன உளைச்சல், தற்கொலை செய்து கொள்வோமோங்கிற ஒரு மனப்பயம் இருக்கா? என்னடா உள்ளங்கை வேர்க்கும், ஒன்றுக்கு வர்றது மாதிரி அடிக்கடி ஃபீலிங் காட்டும். கால் வந்துட்டு வா. இந்த ஒரு திருமலை கோயிலா? நல்லது. 3 முறை என்னைய பார்க்கவா, உன்னைய தெளிவு பண்ணி நல்ல பிள்ளையா உத்தமமாக ஆக்கி விட்டுறேன். சந்தோஷமா இருக்கு. தைரியமாக போய் எழுது போ. கூட வரேன். சந்தோஷமா வாமா. செங்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். அப்பனும் இல்லை, உறவும் இல்லை, பகையும் இல்லை. வா. அத்தான் எங்கே இருக்காங்க? வீட்டுக்காரரு எங்கே இருக்கார்? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியா? அவங்கள திருத்திட்டா போதுமா? ஆமாம், சரியான உறவும் நிம்மதியும் இல்லை, குழப்பம் நடக்க தான் உறவும் இல்லை பகையும் இல்லைன்னு பாடினேன். புரியுதா? காலில் வந்துட்டு வா. ஒன்றுமே இல்லை. ஒரு பசுமாடு வாங்க சொல்லுவோம், இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். அம்மா ஒரு பசுமாடு வாங்க முடியுமா? வாங்கி உன் வீட்டில் வளர்க்கறதுக்கு ஒரு ஆளை போட்டு வளர்த்துக்காமா, நிறைந்த செலவும் மன நிம்மதியும் கிடைக்கும். சொல்கிறோம்னு தப்பாக நினைச்சிடாத, நான் புண்ணியமான வாக்கு சொல்கிறேன். சரியா? இந்தா மகாலட்சுமியாக இருப்ப, மங்களகரமாக இருப்ப, உன் கணவனுக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன், குடிப்பழக்கத்திலேருந்து மீட்டி தாரேன். இப்படி சந்தோஷமாக இருப்பான். பாக்குட்டி அப்படியா? நல்லா இருக்கும். போலீஸ் உத்தியோகத்துக்கு போவான். நல்லா இருக்கும். போயிட்டான். கர்மசாமிக்கு பாவூர் சத்திரம், பாவூர் சத்திரம். எந்த ஊர் பாவூர் சத்திரத்தில்? உனக்கு சத்திரமா? கீழே கீழப்பாவூர். பாவூர் சத்திரமா? உங்களுக்கு என்ன கடை வச்சுருக்கீங்க? பையனுக்கு கேட்க வந்திருக்கீங்களா? தங்கமாரியம்மன் முத்துமாரியம்மன் கோயில் எங்கடா இருக்குது? வா நீ வா. அக்கா அங்கேப்பா. அக்கா அங்கே இருக்கா வரேன். மகன் எங்கே இருக்கான்? என்னடா வேணும்? சரி வேற 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 வேறன்னு கேட்டோம்னாலே அர்த்தம் நிறைய இருக்குமேடா தம்பி. சிக்கு விழுந்துருச்சேடா, சிக்கல் விழுந்துருச்சு. கல்யாணம் முடிச்சிட்டியா? சரி காலைல விட்டு வா. வா
தொழில் மாற்ற வேண்டிய நிலைமை வருது. வைகாசி மாதத்துக்கு பின்பு மாற்றிக்கலாம். என்ன நிறைய சாக்குகள் காய்கறிகள் சம்மந்தமான தொழிலை ஒரு பிடி பிடிச்சி வா, வெற்றி உண்டு போ. கருப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாங்க. துருவா போயிடுது. அடுத்து அம்பாசமுத்திரம் யார் இருக்கா? கால் வந்துட்டாக்கா. இது முரட்டு காடு அந்த படம் தானே அது. என்ன தொழில் பார்க்குறேன்? அப்படியா? பையனுக்கு என்ன செய்யணும்? அவன் பார்த்த பொண்ணை முடிச்சிட வேண்டியதானே? அப்படி நீ நினைக்கிறியோ? காலில் வந்துட்டுவாங்க. தவறு தத்திகணத்தன் தவலா? என்ன பேர்? நடந்தாச்சு, சந்தோஷம். வாங்கப்பா. ஆவணி மாதம் உன் பையனுக்கு கல்யாணம் நடந்துடும். என்ன அசலில் தான் பொண்ணு கிடைக்கும், சொந்தத்தில் இல்லை. இதுக்கடையில் அவன் மனத்துக்குள்ளே ஒருத்தையை நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றி தரேன். அதில் சில குழப்பம் வந்துடும். ஊர் பகையே ஆயிரும். பகை இல்லாமல் காப்பாற்றி மீட்டி உன் பிள்ளையை கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டேன். வெற்றி விட்டு. உன் பேர் என்னடா? சட்டை அட்டை. சரி, சந்தோஷமாக இருந்த மக்கா. அடுத்து பேசுவோம். அம்பாசமுத்திரம் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். என்ன வேணும்? அந்த சொத்தை இப்போதைக்கு விற்க முடியாது. 1.5 வருஷம் நீ தலைகளை தவந்திருந்தாலும் முடியாது. அதில் பல வில்லங்கம் இருக்குது, பல குழப்பமும் இருக்குது. மாந்திரிகத்தாலும் குழப்பம் இருக்குது, மனுஷனாலையும் குழப்பம் இருக்குது. புரியுதா? ரெண்டையும் மாற்றுற அளவுக்கு விஷயம் வந்தால் தான் நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்தாப்பா, நல்லா கேட்டான். ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்தோடனே ஏங்க அல்லலாம் இவ்வளோதான். சாமியை மறந்துட்டான். பேச்சில் எல்லாத்தையும் கெடுத்துருவான் பே. வாடா வா உட்காரு. என்னப்பா தம்பி, என்ன வேணும்? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரா? ஒரு நாள் உன்னுடைய இடத்துக்குள்ள ஒரு அடையாள பொருள் நான் எடுத்தேன். என்ன பொருள்? எழுதி வச்ச தகடு பொருள் எடுத்தேன். அந்த ஏரியாவில் அதில் இருந்து உன்னுடைய விவசாயத்தில் ஒரு முடக்கம், குடும்பத்துக்குள்ள ஒரு பகை, இவைகளெல்லாம் நடக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் இந்த குழப்பத்தை செய்திருக்கிறாங்க. அப்படி என்பது உன் எண்ணம். உன் வயலுக்கு அந்த பக்கம் போனோன்னு ஒரு ஓடை, அந்த ஓடையினுடைய சைடில் இருக்குது இந்த பிரச்சனை. கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, உன் விவசாயத்தில் கொண்டு போடு. பொன்னா விளையும், பூமி பிறைக்கும். போய்ட்டு வா. வாப்பா. அதே விவசாயம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்த செல்ல மகன் வா. வாசுதேவநல்லூர். அடுத்து வாசநல்லூர் மாரியம்மா நலவரம் தருவா தேவி அம்மா. நெடுங்களை இப்போ தானே கூப்பிட்டுருக்க. என்ன வேணும்ண்ணே? உன் பையன் ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் நடைமுறை சரியில்லை. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அவனால் நீ வேதனைப்படக்கூடிய நல்லமை இருக்குது. 2 பேரையும் திருத்தி சீர்திருத்தி தாரேன். கருப்பசாமி எங்கே இருக்கார் உங்கள் ஏரியாவில்? கால் வந்துட்டு வா. ஏய், உன்னுடைய உடன்பிறப்புகள்லாம் உன் மீது பற்றுடையவர்களாக ஆக்கி, சொல்லுது நல்லா அறிவாக புரிஞ்சுனா தான் நான் சொல்ல தான் புரியும். பற்றுடையவர்களாக ஆக்கி எல்லாத்தையும் நிம்மதியாக வாழ வச்சு தரேன்.
உன் விவசாயத்தையும் சரியாக்குதேன், ஒரு பையன் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக வேண்டாம், சந்தோஷமாக இருப்போம். வாசநல்லூர் பெரிய மனிதன் வாங்க ஐயா, இடுப்பில் துண்டு, காலில் வந்துட்டு வரலாம். இது வரை அப்படியா? 1 2 3 4 5 6. வாசநல்லூரில் ஓடைக்குள்ளே போகுது குதிரை, வயல்காடை தாண்டி இருக்கா வீடு. தண்ணி போகக்கூடிய ஓடை, கொஞ்சம் அகலமான ஓடை, டிராக்டர்லாம் அதுக்குள்ளே போகப்படுது. அதானே உங்கள் வீடு? இருவில் கூப்பிட்றேன், கால் வந்துட்டு வா. அப்பா என்னப்பா வேணும்? உட்கார்ந்து தான் எல்லாமே நடக்கும், நின்றுக்கிட்டே போனால் எப்படி? நிறைய கடன்களும் மனவேதனையும் இருக்குது. உடலில் ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு. உள்ளே இருக்கிறவங்க எந்த நிம்மதிக்கும் இடம் கொடுக்கல. அதனால் ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கிறது மாதிரி ஒரு வழியை பண்ணி தந்தால் நீ ஜெயிச்சிருவேன். இந்தா வழி பண்ணி தரேன், சந்தோஷமாரு. உன் கடனை தீர்ப்போம், இடத்த முடிப்போம். போய்ட்டோம். வாமா, காலில் வந்துட்டு வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க வாங்க தங்கம், வாங்க தங்கம். என்ன ஆசை நீ வாய் தரக்கூடிய அவசியம்லாம் இல்லை. முப்பங்கிட்ட கேட்பேன், என்னென்ன இவ வீட்டுக்காரர் எங்க? ஓம் இந்தா உன்னை ஏற்றுக்கொள்வாங்க. வெற்றி நல்லா முடிச்சார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தென்காசி எல்லை, தென்காசி தென்காசி. தென்காசியில் எந்த இடம்டா தம்பி? டவுன். குலக்கடை வச்சாரா? சரி, காலை வந்துட்டு வா. உன்னை கூப்பிடுறாக்கா, அங்கே இருக்கு. தென்காசிக்கும் கடையத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 24 கிலோமீட்டர் இருக்கு. ஏ அப்பா, கால் வந்துட்டு வா. வா, மெல்ல வா, சந்தோஷமா வா. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. உழைத்த முதல்லாம் இதுவரை பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. உறவினர்கள்லாம் ஏறிட்டு பார்க்கறதுக்கு நாதி இல்லாத நிலை வந்துருச்சு. இதுக்கு அடுத்து தான் புதுமையாக இனி வாழ புறப்படணுங்கிற ஒரு நிலைமையில இப்போ நீ வந்து நிற்கிற. உண்மையா இல்லையா? அதனால் உனக்கு என்ன தொழில் நடத்தணும்னு ஆசைப்படுறேன்? இந்தா அதையும் படித்தாரேன், அடிஷனலாக ஒரு தொழிலையும் ஆரம்பிச்சுட்டாரேன். சந்தோஷமாரு. இந்த வருஷத்தில் நற்செய்தி போய்க்கலாம். கருப்பசாமிக்கு எந்த ஊருக்கா உங்களுக்கு? தென்காசியா? காட்டு மன்னார்குடி. உட்காருங்க, கூப்பிட்றேன். சிதம்பரம் ஏரியாவா? நல்லா சாமி அந்த பக்கம் குதிரையில் போகலை, அதான் பார்த்தேன். வருத்தப்படாதீங்க என்ன, உட்காருங்க. கருப்பசாமிக்கு என்ன கொஞ்சம் சாமியை கூப்பிடுங்க, கேட்டு பார்ப்போம். கூப்பிடா. சாத்தூர் கோவில்பட்டி. பத்தியா கூப்பிட்ட உடனே சாமி வந்துருச்சா? எந்த ஊருண்ணே? வா, கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்கப்பா? சரி, உட்கார். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? 3 வருத்தங்கள் வீட்டில் வந்து வேதனைக்குரிய சப்ஜெக்ட் தான் நடக்கு. ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாத்தியம்னு நினைவிருக்க, அதுவும் உனக்கு நடக்கலை. அதனால் வீண் குழப்பம். யாரோ ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாங்கங்கிறத மாதிரி வீட்டுக்குள்ளே குழப்பமும் குழப்பமும் நடக்கு. பண்ணது உண்மை தான். இடைப்பட்ட நேரத்தில் உன் கொண்டாடி உடல்நிலை சரிதான் போயிடுது. இதெல்லாம் வந்து காரியங்கள் தான். இதை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. உங்களுக்கு சாத்தூரா? கோயில்பட்டி. கம்பெனி யார் வச்சுருக்கா? கோயில்பட்டி கம்பெனி யார் வச்சுருக்காப்பா? கடை யார் வச்சுருக்கா? கடை இந்தா எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. பக்கத்தில் வா. இந்தா கடன் தந்தாச்சு, ஓடு.
பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? வாணே வாணே வாணே, வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே, கால் வந்துட்டு வரலாம்ண்ணே. என்ன வைத்தியம் கேட்டு பார்ப்போம். என்ன வைத்தியம் மருந்துகள்லாம் நிறைய கிடக்கு, எங்கே இருக்கு வைத்தியம் மருந்துகளாக வீட்டுக்குள்ளே வருத, எங்கே வச்சுருக்கிய? அப்போ ஏன் வைத்தியமாக வந்து காட்டுதார்? வைத்தியர்கள் யாரும் பழக்கம் வச்சுருக்கீங்களா? கால் வந்துட்டுவாங்க. அம்மாவும் நீ என்ன இவருக்கு அப்படியே மருந்தாக காட்டுது, என்ன விஷயம் அவனுக்கு இருக்குதா? ஓஹோ, கேட்டு பார்ப்போம். வாப்பா, என்ன வேணும்ப்பா? உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வைத்தியம் மருந்து ஓட்டங்கள் ஓடுது, மாந்திரிக சொந்தமான குழப்பம் நடந்திருக்குப்பா, புரியுதா? 2 வருஷ காலங்களாக எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி இல்லாமல் இருக்கும், பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கும், ஒரு பிள்ளை உனக்கு ஏற்குமாறாக பேசி உன் மனத்தை குழப்பம் பண்ணும், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குடா. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். காலில் வந்துட்டு வா. கோயில்பட்டியெல்லாம் போய் உட்காருங்க. இன்னைக்கு உத்தரவு, இங்கே கோயில்பட்டிக்கு உத்தரவு விடலாம். பிள்ளைக்கு வேலை கிடச்சிரும், தொழிலாளி. இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடும், விற்றுருவேன் பணம்.